ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமணையே நமக. ஸ்ரீ கோவில் கந்தாடி அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சரசிர சித்த மத்யாபயந்தி சோஷிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்கே கோடா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏமாஸ்து பூயக. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பழ்பதியம் இனிஷையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொழில்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதியின்றி மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. தித்திக்கும் திருப்பாவை. இந்த திருப்பாவையை நாம் அனுபவிப்போம். திருப்பாவை பாசுரங்களை நம்ம உற்று நோக்கினோம் அப்படின்னா, அதுக்குள்ள நுழையணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வேதத்தின் வித்தாக விளங்கக்கூடியது அல்லவா இந்த திருப்பாவை. பெரியாழ்வாரது திருமகளராய் ஆழ்வார் திருமகளாய் அவதரித்தாள் ஆண்டாள். அந்த ஆண்டாள் இளம் பிரயாத்திலிருந்தே அப்படியே கண்ணனுடைய கதைகளை கேட்டு கேட்டு அந்த பகவத் விஷயத்திலேயே ஊன்றி வளர்ந்து வந்தவள். அப்படியே கண்ணன் 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 எங்கும் கண்ணன் இதிலும் கண்ணன், அப்படியே அவளுடைய பகவத் விஷயம் அந்த ஞானம் அந்த அதிலேயே ஊன்றி வளர்கிறது. அவள் வளருவது போல அவன் மீது தீராத காதல் ஆண்டாளுக்கு ஏற்படுகிறது. அந்த கண்ணன் மீதான ஒரு காதலிலே தீராத காதல், பக்தி, அளவற்ற பக்தி. அந்த அளவற்ற பக்தியினால என்ன பண்றா அப்படின்னா, கோபிகைகள் போல தானும் அந்த கண்ணனை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவ இருக்கிறது எங்க இருக்கா? இப்போ கலியுகத்துல இருக்கா. கண்ணன் இருந்தது துவாபரா யுகத்துக்கு. என்ன பண்றது தெரியாதே. பின்னைக்கு 7 எருதுகள் இருந்தது, அதனால கண்ணனை அடைஞ்சா. அந்த 7 எருதுகளை அடக்கி கண்ணா அவனை ஏத்துனான். அதே மாதிரி பார்த்தோம்னா ராமபிரானுக்கு வில்லு இருந்தது. அந்த வில்ல உடைச்சு சீதையை திருமணம் பண்ணினான். ஆனா தனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே, தன்கிட்ட எந்த கைப்பொருளும் இல்லையே, எப்படி நான் கண்ணனை அடைவேன் அப்படின்னு பித்தாய் திருந்தார். அப்போ ஒரு நாளைக்கு பூர்வர்கள், அவளுடைய பெரியோர்கள்லாம் சொன்னார்களா, நீ கண்ணனை அடையணும்னா அந்த கோபிகைகள்லாம் என்ன பண்ணினாலோ அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு. கோபிகைகள்லாம் ராசக்கிரீடை பண்றான், கண்ணனோட சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக நோன்பெல்லாம் நோற்றார்களாம். முதல்ல ராசக்கிரீடை பண்ணி கண்ணனோட இருந்துருக்கா. கண்ணன் ஒரு வயது வந்த பிறகு அந்த ஊர்ல இருக்கிறவா, அந்த இடையர்கள், அந்த கோகுலத்துல இருக்கிறவாலாம் கண்ணனோட சேர விடலையா. அந்த இளம் பெண்களை என்ன பண்ணலாம், கண்ணனோட சேர விடல. வேண்டாம், அவன் கட்டிலன் காலியாக ஆயிட்டான், அவனோடலாம் சேரக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிடலாம். இந்த பெண் குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு நிலவரையில அடைச்சு வச்சிடலாம். அப்ப கண்ணனை போய் சேரணுமே, என்ன பண்றது அப்படிங்கும்போது என்னாகிறது, அந்த இதெல்லாம் கண்ணனோட மாயன் இல்லையா, கண்ணனோட வேலை. அந்த ஊர்ல மழை பெய்யாம இருக்கிற மாதிரி ஏற்பாடாம். எங்கேயாவது மழை பெய்யாம இருக்குமா? கண்ணன் தான் கூடவே தாயா இருப்பா, எல்லா சம்பத்தும் இருக்கும்ல. ஆனா அங்க அப்படி இல்லை. ஒரு மாயை உருவாக்குறான். மழை வராத மாதிரி ஒரு மாயை உருவாக்கின உடனே கூடியிருக்கிறவாள்லாம் என்ன பண்றாளாம், ஒரு நோன்பு நோற்றாள் பரவாயில்ல. அந்த நோன்பு நோக்கணும் அப்படின்னா பெண்கள் போய் நோன்பு நோக்கணும். அதுக்கு துணைக்கு யாராவது ஒருத்தர் போகணும்ல. அந்த துணைக்கு போகிறதுக்கு கண்ணனையே ஏற்பாடு பண்ணலாம். யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலே அவளே என்ன பண்ணினாலாம், கண்ணனோட சேர்ந்து, ஏன்னா விடிய காலையில எழுந்து அந்த யமுனையில குளிச்சுட்டு நோன்பு நோக்கணும். அந்த நோன்புக்கு அந்த சம்பிரதாயங்கள்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கண்ணனையே துணைக்கு அனுப்புறாங்களாம். ஏன்னா இருட்டு காலமா இருக்கும். அந்த இருட்டு காலத்துல எப்படி நம்ம குழந்தையில அனுப்புறது, பெண் குழந்தையில தனியா துணைக்கு ஆள் வேணும். அப்போ கண்ணன் டேப் அனுப்புவோம் அப்படின்ட்டு கண்ணனையே அனுப்புறாளாம். கண்ணனை தான் வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்கல்ல. இப்ப கண்ணன் என்ன பண்ணுவான், உடனே ஒத்துண்டுருவானா, அப்படியே ஆக்டிங் கொடுத்தானா, இல்லை நான் முடியாது அப்படின்னு. அவன் தான் ஏற்பாடு பண்ணினதே இதுக்கெல்லாம் இல்லையா, மறைமுகமா. அவன் சரின்னு சொல்லிட்டு போய் அந்த கண்ணனோடையே இருக்கிறாராம். இதெல்லாம் கேள்விப்பட்ட ஆண்டாள் என்ன பண்றா, தானும் கண்ணனோடே உகர்ந்து இருக்கணும், கண்ணனுக்கே தன்னை கொடுக்கணும். மானிடவர்க்கு என பேச்சுப்படல் வாழகிளியன் கண்டாய் மன்மதனி
அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் அருளி செய்கிறாள் அல்லவா. அவன் என்ன பண்றான், மானிடருக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நான் அந்த அரங்கனைத்தான் அடைவேன் அப்படின்னு திண்ணத்தோடு உறுதியோடு இருந்தாள் அல்லவா. அதனால என்ன பண்ணா, இவளும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயப்பாடியாகவும் வடபெருங்கோவிலை நந்தகோபர் திருமாளிகையாகவும் கூட இருந்த தோழிமார்களை எல்லோரையும் கோபிகைகளாகவும் வடபத்திர சாயியே கண்ணன் எம்பெருமானாகவும் அப்படியே பாவித்தாள். அப்படிங்கிறதோட அவளுடைய நடை, இடை, உடை எல்லா சகலமும் மாற்றினாள். அந்த திருமுக்கலம் இருக்கே அது அப்படியே யமுனை ஆற்றங்கரையாகவே மாற்றினாள். தன்னுடைய பாவத்தினாலே மாற்றினாள். அப்படி மாற்றி நோன்புக்கு அவள் எல்லாரையும் தயார்படுத்துறாள். தயார்படுத்தும் போதுதான் இந்த பாசுரங்களை எல்லாம் அருளி செய்கிறாள். இந்த நோன்புக்கு யாரை பாட போறோம், யாரை பற்றி பாட போகிறோம், யார் நமக்கு உபாயம், யார் நமக்கு உபேயம், பிராபியம் பிராபகம் என்ன அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கிறாள் இந்த பாசுரங்கள் மூலமாக. யார் உபாயம் யார் உபாகம் காட்டி கொடுக்கிறாள் இல்லையா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போதுவீர் போதுவினோ நீரிழையீர் சீர்மழ்கும் மாய்ப்பாடி செல்வ சிறுமீர் காள் கூர்வேள் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த நோன்பு நூற்கிறதுக்கான அந்த காலம் எப்படி அவளுக்கு கைகூடி வந்ததா மார்கழி மாதம். பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையில என்ன சொல்றார், மாஷானா மார்கசீஷோகம், மாதங்களில் நான் மார்கழி. அந்த மார்கழி கேசவ மாதம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளாள். மதி அப்படின்னா சந்திரன், சந்திரன் நிறைந்த நன்னாள் அப்படின்னா பௌர்ணமி. சுக்லபக்ஷமும் இல்ல கிருஷ்ணபக்ஷமும் இல்ல, பூர்ண சந்திரன் நிலவொளியோடு கூடிய அந்த நன்னாள். அந்த நன்னாளிலே எங்க போலாங்கிறா, நீராட போதுவீர் போதுவினோ நீரிழையீர். நீராட இந்த கிருஷ்ண அனுபவத்துக்குள்ளேயே நீராட யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ, போதுவீர் போதுவினோ நீரிழையீர், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் என்னுடன் வாருங்கள் என்று அழைக்கிறார். ஏன் தனியா போய் இவ பண்ணக்கூடாதா? எப்பவுமே பகவத் விஷயம் அனுபவிக்கணும் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்திருந்து தான் போகணுமா. இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை நம்மளுடைய பூர்வர்கள்லாம் என்ன வியாக்கியானம் அருளி செய்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ராமாயண காலத்துல, இப்ப ராமாயணத்துக்கு போவோம். ராமாயண காலத்துல ராமர் சீதை லக்ஷ்மணன் 3 பேரும் வனவாசம் போயாச்சு கைகையோட வரத்துனால. இது தெரிஞ்சு பரதன் ஆழ்வார் துடிச்சு போறார். ஐயோ அண்ணா அங்க போயிட்டாரா, அவர் தானே ராஜ்யம் ஆழணும், ஏமா அப்படி பண்ணின அப்படின்னு பதறி துடித்து போய் ராமனை நம்ம அழிச்சுன்னு வந்துடலான்னு போறாரு இல்லையா. அப்படி ராமன் அழிச்சுன்னு வர போகும்போது தனியா போகல, எல்லாரையும் அழிச்சுன்னு போறார். அப்படி எல்லாரையும் ஏன் அழிச்சுன்னு போறார், அப்பயாவது மனமிறங்கி ஸ்ரீராமர் நம்மளோட வந்துட மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக எல்லோரையும் சேர்த்தே அழித்து கொண்டு போகிறார். அப்படி அழிச்சுன்னு போய் அதுக்கப்புறம் ஆனா ராமர் மாட்டேன்னு சொல்லிடார், அது வேற விஷயம். இதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் எல்லாரும் கூடி இருந்து அந்த பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால, அதுவும் போதுவே போதுமினோ, யாருக்கெல்லாம் இந்த கிருஷ்ண அனுபவத்திலே ஆசை இருக்கிறதோ ஆசையை உடையீர் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறோம். யாரை பார்க்க போகணும், யாருக்காக நோன்பு இது, யாரை அடையணும் அப்படிங்கறத அடுத்த வரியே சொல்றார். சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர் ஆள். இங்க சீர்மழ்கும் ஆய்ப்பாடி, சீர் அப்படின்னா பகவத் குணங்கள், பெருமாளுடைய குணங்கள் 6 குணங்கள் முக்கியமா சொல்றோம். வாத்சல்யம், சௌலபியம், எல்லாம் அவருடைய எளிமை, நீர்மை, அத்தனை பண்புகளையும் எடுத்துக்கலாம். சுவாமித்துவம் நம்ம அருகிலேயே இருக்கான், பக்கத்திலேயே இருக்கான். இந்த கிருஷ்ண அவதாரத்தை பத்தி ஒரு சிறப்பா சொல்றது என்ன சொல்வா அப்படின்னா, ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ராமன் அருகில, ஏன்னா அவன் ராஜா, அறம் வளர்ப்பதற்காகவே அவன் அவதரித்தான். இங்க அப்படி இல்லை, தீம்பு செய்வதற்காகவே அவதரித்தான். கண்ணன் கூடவே இருக்கான். அதெல்லாம் விட இந்த கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, எம்பெருமான் பரமபதத்துல இருக்கான், அது கும்பிடுற இடம் அந்த இடம். ஆனா இங்க பார்த்தோம்னா இங்கேயே அவன் பக்கத்திலேயே நம்ம வச்சுக்கலாம், அது கேட்க தான் செய்யும்.
நம்ம இங்க வந்து செவிக்கிறோம் அப்படின்னா இங்க இருந்து அவனுக்கு அங்க கேட்க தான் செய்யும். ஆனா இங்க அவன் பக்கத்திலேயே இருக்கானாம். துவாபர யுகத்துல பக்கத்திலேயே இருக்கான். கிருஷ்ணன் பக்கத்திலேயே இருக்கான். அது மட்டுமா, பலராமன் என்ன பண்றான்? தம்பி செய்யற எல்லா குறும்புகளுக்கும் சப்போர்ட். அப்படி இந்த கிருஷ்ணாவதாரத்துல இருக்கார் இல்லையா, இங்க ஆசியுடையவர்கள் எல்லாம் வாருங்கள், இந்த ஆய்ப்பாடிக்கு வாருங்கள், செல்வ சிறுமிகாள். செல்வ அப்படின்னா பகவத் சம்பந்தம். கண்ணன்கிற அந்த பகவத் சம்பந்தம், எம்பெருமானுடைய பகவத் சம்பந்தத்தோட கூடிய அந்த செல்வ சிறுமீர்களே அப்படின்னு கூப்பிடுறான். நேரிழையீர் அப்படின்னா சிறந்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவனே, அந்த அந்த பெண்களே அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் கண்ணனுடைய திருத்தந்தையார். ஆனா அவருக்கு கூர்வேல் கொடுந்தொழிலன். ஏன் கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னா, கூர்வேல் கூர்மையான ஒரு வேல் வச்சிருப்பாராம். எதற்காக வச்சிருக்கார் அப்படின்னா, கண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஒரு கட்டெரும்பு கூட கடிச்சிடக்கூடாதான், அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பத்திரமா பத்திரமா வச்சுக்கிறாராம் குழந்தைய. குழந்தை பிறந்த பின்னாடிதான் அவர் வேலையை கையில வச்சிருந்தாராம். கூர்மையா அவர் வேலை வச்சிருந்தாராம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரமசாது எதுவும் வச்சுக்க மாட்டார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நீங்க கேட்கலாம், அந்த மிருகத்தை அந்த ஜந்துக்கள் எல்லாம் ஹிம்சிக்கலாமா அப்படின்னா, எம்பெருமான் உடைய நல்லதுக்காக, அவனுடைய திருமேனி பாதுகாப்புக்காக நம்ம எது பண்ணாலும் தப்பு கிடையாது. அதனால அவர் வந்து இந்த கட்டெரும்பு கூட கடிச்சிடக்கூடாது அப்படின்னு குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக கையில வேலேந்தி வச்சிருந்திருக்கார். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஏறார்ந்த கண்ணி அப்படின்னா அழகிய கண்களை உடையவள். அதுவும் பூர்வர்கள் வியாக்கியானம் பண்றா, இவளுக்கு எப்படி அழகிய கண்கள் வந்துதான் யசோதைக்கு அப்படின்னா, கண்ணனுடைய வடிவழிகளை ஈடுபட்டுன்னு இருக்கான். எப்ப பாரு கண்ணன் இவ்வளவு அழகா இருக்கானே, என் குழந்தை இவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்னு அந்த வடிவழகளையும், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனை பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா பேய்முலை நஞ்சுண்டுன்னு பூதனை ஓடி வரா, சகடாசுரன் வரான், இப்படி எல்லாம் வராளே, அதனால குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவனை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்களை அகன்று விரித்து குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறான். அதனால அந்த கண்கள் எப்படி இருக்கா, அகன்று விரிந்த கண்களாம். சீத்தைக்கு கூட விசாலமான கண்களாம். இப்படி அழகிய கண்களை உடைய யசோதையின் இளம் சிங்கம். இங்க பார்த்தல்னா நந்தகோபனுடைய குமரன் சொல்றா, அடுத்ததுல பார்த்தா யசோதையின் இளம் சிங்கம்னு சொல்றா. இளம் சிங்கம் அப்படின்னா சிங்க குருகு, அதாவது சிங்க குட்டி. சிங்கக்குட்டி பார்த்தல்னா இங்கேயும் அங்கேயும் ஓடும், அப்படியே ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் இங்க கண்ணன் குறும்பு பண்ணிட்டே இருக்கான். தாயினிடத்துல அவ்வளோ ஒரு பரிவு பாசம் அதிகமா. தந்தை என்ன பண்ணுவாராம், பக்கத்துல இருக்கிற எல்லாரும் வந்து உன் புள்ள இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் அவனை கண்டிக்கிறேன் அப்படின்னு நேர்ல தான் சொல்லுவான், ஆனா கண்டிக்கலாம் மாட்டான். யசோதையும் அதே மாதிரிதான், என் பிள்ளையும் அவன் பண்ணவே மாட்டானே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாளாம். சில சமயங்கள் என்ன பண்ணுவாளாம், சரி அவன் வந்தா தண்டிக்கிறேன், ஆனா தண்டிக்கவே மாட்டா பாவம். பேர்பட்ட யசோதையின் இளம் சிங்கம். கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல்முகத்தான். கார்மேனி கருத்த நிறம், அப்படி மேகம் போன்ற கருத்த நிறத்தை உடையவன். அவன் செங்கன் செந்தாமரை போன்ற கண்கள். தாமரை தடாகத்துல அப்பதான் ஒரு தாமரை பூத்திருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் அந்த மாதிரி மலர்ந்த அன்றலர்ந்த மலர்களை போன்ற தாமரை போன்ற கண்களை உடைய எம்பெருமான். கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர் அப்படின்னா சூரியன், மதி அப்படின்னா சந்திரன், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டார். கதிர்மதியம் போல் முகத்தான். அப்போ கதிர் போன்று அப்படின்னா சூரியனை போன்ற பிரகாசமான தேஜஸுடன் கூடிய ஒரு முகம். மதி அப்படின்னா குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சியை கொண்ட எம்பெருமான். இந்த எம்பெருமானுக்கு சந்திரனை போன்ற ஒரு குளிர்ச்சியானது, அதாவது சந்திரகாந்தானாம் ராமம், சந்திரனை போன்ற அழகிய முகத்தை உடையவனான ராமனை அப்படின்னு வால்மீகி சொல்றார். அதுக்கப்புறம் அப்பையோ அப்படி இல்லை, சந்திரனை போன்று இல்லை, அதை விட இன்னும் அளவுக்கு அதிகமான அழகை உடையவன் ராமன், ஸ்ரீராமன் அப்படின்னு வால்மீகி வந்து ராமாயணத்துல எடுத்துக்காட்டார்.
அதீவ பிரிய தர்சனம் அப்படின்னு ராமருடைய அந்த திருமுகம் அழகா எடுத்து சொல்ற. அதே மாதிரி இங்கு ஆண்டாள் நாச்சியார் கதிர் மதியம் போல் முகத்தான் என்று அருளி செய்கிறார். யாரு கதிர்மதியம் போல் முகத்தான்? நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன், இந்த நாராயணன் அப்படிங்கிற இந்த நாமத்தை நமக்கு எடுத்து சொல்றான். ஆயர்களுக்கெல்லாம் அந்த கூட வந்த அந்த தோழியர்களுக்கெல்லாம் சொல்றாலாம் அந்த நாராயண நாமத்தை சொல்லணும் அப்படின்னு எடுத்து சொல்றான். இந்த நாராயணன் அவன் தான் நமக்கு என்ன கொடுக்க போறான்? பறை தருவான், பரிசை கொடுக்க போகிறான். இந்த நாராயணா சப்தம் இருப்பதெல்லாம் நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லுவது போலவும், 1000 நாமம் பலவும் பரவி நாராயணா அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார் இல்லையா? இப்படி நாராயணா சப்தத்தை சொல்லி நம்ம பறை தருவான், அவனே நமக்கு பறை தருவான். எல்லா இடத்துலையும் அவனே அப்படின்னு அறுதியிட்டு ஆண்டாள் நாச்சியார் சொல்வார். ஏன் ஆண்டாள் நாச்சியார் இப்படி அறுதியிட்டு சொல்வான்னா, அவளுக்கு திண்ணம். கண்டிப்பாக அவள் அரங்கனை சேருவாள்ங்கிற அந்த மனதிடம் அவளிடத்துல இருந்தது. ஆண்டாள் நாச்சியாருக்கு ஏக்கார பிராட்டி என்ற ஒரு திருநாமம் உண்டு. ஏக்காரம் அப்படின்னா அவளுடைய பாசங்களை நம்ம உற்று நோக்கினோம் அப்படின்னா, நாராயணனே பறை தருவான் அப்படின்னு அந்த ஏக்காரம் விட்டு தான் கூப்பிடுவா, அறுதியிட்டு சொல்லுவா. கண்டிப்பாக அப்படின்னு அறுதியிட்டு சொல்வதனாலே அந்த ஏகாரத்தை அவள் உபயோகப்படுத்துவதனாலே அவளுக்கு ஏக்கார பிராட்டி என்ற பெயர் உண்டு. அவனே பறை தரப்போறான். பறை அப்படின்னு சாதாரணமா மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா பரிசு. ஆனா இந்த பரிசுங்கிறது என்ன அப்படிங்கிறத கடைசி பாசுரத்திலையும் நம்ம பார்க்கணும். இப்ப மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா பரிசு கைங்கரியம்ங்கிற அந்த பரிசு தான் நமக்கு முக்கியம். இந்த ஆத்ம சாகரத்துல உழண்டுண்டே இருக்கும். இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும். இந்த தேகத்தையே அபிமானிச்சுட்டு இருக்க நம்ம இந்த ஆத்மாவானது எம்பெருமானுடைய சொத்து, நம்ம அவனிடத்துல போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நமக்கு ஆண்டாள் நாச்சியார் வழிகாட்டுறாள். உபாயம் உபேயம் எதுன்னு நமக்கு காட்டி கொடுக்கிறாள். அந்த நாராயணங்கிற அந்த சப்தத்தை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா பரம்பொருளான சிவன் நாராயணனை குறிக்கிறாள். இதுல பார்த்தேன்னா திவ்ய தேசம், திவ்ய தேசம் படி நம்ம இந்த திருப்பாவையை பிரிச்சுட்டோம்னா மேலிருந்து கீழ், நம்ம இங்க பூலோகத்திலேருந்து போகாம லீலா விபூதியிலேருந்து போகாம நித்திய விபூதியிலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். பரமபதத்தை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த நாராயணன். ஏன்னா நம்ம அங்கதானே போகணும், அவனை அடையணும். இந்த மோட்சம், இந்த வீடு பேர் பெறணும் அப்படின்னா அவனை அடையணும். அப்ப அவனை தான் இந்த குறிக்கிறார். நாராயணா அப்படிங்கிற அந்த சப்தத்தை இங்க எடுத்து கொடுக்கிறார். நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். பாரோர் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கூட இருந்த அந்த இடையர்கள், அவர்கள் தானே முதல்ல என்ன சொன்னார்கள்? இந்த கிருஷ்ணனோட சேரக்கூடாது, எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா. ஆனா அவளே இந்த நோன்பு நுட்பத்துக்காக இந்த கோபிகைகளோட அனுப்பி வைக்கிறா இல்லையா? அப்படி அனுப்பி வைக்கிறதுனால பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய், நல்ல ஊன்றி இருக்கணும், இனிப்புள் மேயக்கூடாது, நல்ல ஆழங்கால் பட்டு பகவத் விஷயத்திலே நாம ஆழங்கால் பட்டு இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரங்கள் மூலமாக நமக்கு அருளி செய்கிறார். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டுண்டாச்சு, எல்லாரையும் கூப்பிட்டு பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த பாவை நோன்புக்கு யாரை குறித்து, உபாயம் யாரு உபேயம் யாரு இரண்டுமே எம்பெருமான் தான் காட்டி கொடுத்து நம்மளை அப்படியே எங்க கூட்டின்னு போறா? அந்த கோகுலத்துக்கு கூட்டின்னு போறா இல்லையா? இந்த நோன்புக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, மேலும் இவள் என்னெல்லாம் சொல்கிறாள் இந்த தித்திக்கும் திருப்பாவையில். இந்த அமுதத்தை, தேன் அமுதத்தை பருக வேண்டும் என்றால் நாளை காத்திருங்கள். நன்றி, நமஸ்காரம்.